Hello parents, welcome to Sushan Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிளாஸ் 2 மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம்க்கான ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா என்ன சாப்டர்லாம் கவர்ட் ஆயிருக்குன்னா மெஷர்மெண்ட், மல்டிப்ளிகேஷன், ஃப்ராக்ஷன் அண்ட் மணி. ஸோ இந்த 4 சாப்டருக்கான ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிவிஷன் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரிவிஷன் பேப்பரை உங்க கிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்க கிட்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So வாங்க let's start the video. So first நம்ம பார்க்க போது measurement and multiplication ஓட practice questions பார்க்கலாம். So இதில் section A choose the correct answerல first என்ன question கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. First question multiplication means multiplication அப்படின்னா என்ன அர்த்தம்? multiplication அப்படின்னா repeated addition. So addition continuous நம்ம பண்ணாம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் multiplication which is called repeated addition. Next பாருங்க 6 times of 3 is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 times of 3 அப்படின்னா 6 3s are 18. So answer B 18. Next பாருங்க dash group of 6 equal to 30. So ஒவ்வொரு குரூப்லயும் 6 இருந்தா எத்தனை குரூப் இருந்தா which makes 30. So 5 groups of 6 equal to 30. So 5. Fourth question பாருங்க 3 into 0 is equal to any number which is multiplied by 0 is 0. So next fifth question பாருங்க 2 இருக்கு 2 வந்து 5 groups of 2 இருக்கு equal to dash into 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதுல மொத்தம் 5 groups of 2 இருக்கப்போ 5 into 2. So answer C. Question 6 பாருங்க how many grams are there in 1 kilogram? ஒரு கிலோகிராம்ல எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? 1000 grams. Seventh question how much longer is 10 centimeter than 7 centimeter? 7 centimeter விட 10 centimeter எவ்வளோ long அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 3 centimeter long. Eighth question the height of a tree is measured in. So ஒரு height மெஷர் பண்றதுக்கு நம்ம எந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம்? meters. Option B. So ninth question பாருங்க the distance from your home to school is measured in. So ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா எந்த யூனிட்ல மெஷர் பண்ணணும்? kilograms. 10th question பாருங்க if I have 1 liter of soft drink and drank half of it how much is left? So 1 லிட்டர்ல நம்ம பாதி half குடிச்சாச்சு அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? another half இருக்கும். half அப்படின்னா 500 ml. Section 2ல பாருங்க filling the blanks. 11th one any number multiplied by 0 gives us எந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பரா இருக்கட்டும் அதை 0வால மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 0வா இருக்கும். 12th question any number multiplied by 1 gives us எந்த நம்பரை 1ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். Next 13th one the symbol of the multiplication is cross. 14th question multiplication helps us to find dash quickly. So multiplication வந்துட்டு addition நம்ம continuous addition பண்றதுக்கு multiplication பண்ணோம்னா addition வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 15th question 7 2s are 14. 16th question 1 kilometer equal to dash meter. So 1 kilometer அப்படின்னா அதுல எவ்வளோ மீட்டர் இருக்கணும்? 1000 meters makes 1 kilometer. 17th question an object is used to be heavy or light based upon its weight. 18th question the amount of juice in a glass is measured in. Any liquid water இருக்கட்டும் milk இருக்கட்டும் any liquid நம்ம மெஷர் பண்ற யூனிட்டுக்கு பேரு liters. Question number 19 பாருங்க 1 inch equal to dash centimeter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 inch equal to 2.54 centimeter. Section B do as directed. இதுல பாருங்க match the followings கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்கத அதுக்கான மெஷர்மெண்ட் யூனிட் இது வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட் இத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த எல்போல இருந்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆர்ம் ஸ்பேன் அப்படி ரெண்டு கையையும் வைடா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃபிங்கர் டிப்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபிங்கர் டிப் இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹேண்ட் ஸ்பேன். நெக்ஸ்ட் இந்த தம் ஃபிங்கர்ல இருந்து லிட்டில் ஃபிங்கரோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபூட்டோட டிஸ்டன்ஸ் ஃபூட் ஸ்பேன். Next practice question பாருங்க does it hold more or less than 1 liter? Circle the correct answer. Hint 1 liter equal to 1000 ml அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So கீழே கொடுத்திருக்க இமேஜ்ல அதாவது இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு அதோட லிக்விட் ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டருக்கு அபோவா இருந்தா மோர் தென் அப்படின்னு கிளிக் பண்ணணும். அதுவே லோவா இருந்தா லெஸ் தென் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஏ காஃபி கப் அப்படின்னு இருக்கு. இந்த காஃபி கப் வந்து மோர் தென் 1 லிட்டர் ஹோல்ட் பண்ணுமா லெஸ் தென் ஹோல்ட் பண்ணுமா? ஸோ லெஸ் தென் அப்போ லெஸ் தென் செலக்ட் பண்ணணும். ஸ்பூன் வந்து லெஸ் தென். டப் மோர் தென் 1 லிட்டர் ஹோல்ட் பண்ணும். ஸோ மோர் தென். இந்த டியூப் ஆஃப் சன்ஸ்கிரீன் வந்துட்டு லெஸ் தென் 1 லிட்டர். மக் லெஸ் தென் 1 லிட்டர். யோகர்ட் கப் லெஸ் தென் 1 லிட்டர். இந்த பாருங்க ட்ரம் டக்
ஸோ இது வந்து மோர் தென் 1 லிட்டர் ஹோல்ட் பண்ணும். ஸோ பிக்சரை பார்த்து இது வந்து 1 லிட்டருக்கு மோராக ஹோல்ட் பண்ணுமா லெஸ்ஸாக ஹோல்ட் பண்ணுமான்னு கிட்ஸு செலக்ட் பண்ணணும். அடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, மெஷர் த லென்த் ஆஃப் த ஈச் பென்சில் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பென்சில் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்கேலும் இருக்கு. ஸோ இந்த பென்சிலோட லென்த் என்ன அப்படின்னு கிட்ஸு மெஷர் பண்ணி இங்கே சென்டிமீட்டரில் அவங்க ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பென்சில் பாருங்க, இங்கேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் இருக்கு. ஸோ விச் இஸ் 4 சென்டிமீட்டர். இந்த பென்சில் பாருங்க 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் இருக்கு. ஸோ 10 சென்டிமீட்டர். ஸோ கீழே இருக்க ஸ்கேலை வச்சு கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணி கிட்ஸ் ரைட் பண்ணணும். 24 நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜை பார்த்து கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கிட்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க இது எத்தனை குரூப் இருக்கு, 3 குரூப் அண்ட் ஈச் குரூப்ல எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கு 3. ஸோ இப்போ கீழே இதை ரீட் பண்ணி கிட்ஸ் ஆன்சர் பண்ணணும். டேஷ் குரூப் ஆஃப் டேஷ் ஃப்ளவர்ஸ், மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு 3 குரூப். ஸோ 3 குரூப் ஆஃப் ஒவ்வொரு குரூப்ல எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு 3. ஸோ 3 ஃப்ளவர்ஸ். அப்போ இது எப்படி எழுதணும் டைம்ஸ்ல 3 டைம்ஸ் ஆஃப் 3 which is equal to 9 flowers. ஸோ இங்கே நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்க 2 ஹேண்ட்ஸோடது கொடுத்துருக்காங்க. 2 குரூப் ஆஃப் ஒவ்வொரு குரூப்புக்குள்ளே எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்கு 5. ஸோ 5 ஃபிங்கர். ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 5 which is equal to 10 fingers. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் சாப்டர்ல நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே ரிப்பீட்டட் அடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸாக மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க 1 2 3 4 டைம்ஸ் ஆஃப் எவ்வளோ இருக்கு, ஒவ்வொன்றுலையும் 5 இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் 5. ஸோ 4 into 5 எங்கே இருக்கு இங்கே. ஸோ இதை மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 2 3 4 5. ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் என்ன இருக்கு 4. ஸோ 5 into 4 எங்கே இருக்கு இங்கே. ஸோ இதை மேட்ச் பண்ணணும் கிட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் இன் காலம் அண்ட் மல்டிப்ளை. ஸோ கொடுத்துருக்க இந்த சம்மை கிட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க 36 into 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி காலம்ல ரைட் பண்ணணும், 36 இங்கே 5 இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ 6 5s are 30. ஸோ இங்கே 3 சைடில் வைக்கணும். நெக்ஸ்ட் 5 3s are 15. 15 கூட இந்த 3 ஆட் பண்ணா 18. ஸோ இங்கே 18 ரைட் பண்ணும். ஆன்சர் என்னது 180. ஸோ ஈக்குவல் டு 180. Next 27th question பாருங்க, observe the picture, find the weight in grams and kilograms. So கீழே கொடுத்துருக்க இந்த இமேஜை கிட்ஸ் ஸ்டடி பண்ணி ஆன்சரை கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸில் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க இந்த வெயிங் ஸ்கேலில் ஒன் சைடு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு அண்ட் இந்த சைடில் பாருங்க மெஷரிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட் ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ வெயிட்டா, இந்த இடத்துல பாருங்க 1 kg 1 kg 1 kg. ஸோ அப்போ இந்த ஃப்ரூட் எவ்வளோ ஈக்குவல் டு எவ்வளோ வெயிட் 3 kg. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க பொட்டேட்டோஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வெயிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க ஒரு 5 kg 1 kg 1 kg. ஸோ 5 plus 1 is 4 plus 1 7 kg. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் இந்த வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை கிட்ஸ் இங்கே ரைட் பண்ணணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன் சாப்டர். ஃப்ராக்ஷன் சாப்டரில் கிட்ஸ் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ராக்ஷன் விச் மீன்ஸ், ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ராக்ஷோ விச் மீன்ஸ் டு பிரேக். செகண்ட் கொஸ்டின், எ ஃப்ராக்ஷன் ஷோஸ், ஆப்ஷன் ஏ பாருங்க பிக் நம்பர்ஸ், ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல், கவுண்டிங் நம்பர்ஸ். ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது எதை சொல்லும், எதை காமிக்கும், ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல். Question 3, which statement is shows us fraction? So கீழே கொடுத்திருக்கல எந்த statement வந்து fraction காமிக்குது, 1 whole apple, 2 separate apples, an apple cut into equal parts. So இதுல எது வந்து fraction statement, an apple cut into equal parts. Fourth question, what do we call one part when a whole is divided into equal part? So ஒரு whole வந்து half equal part divide பண்ணிருக்கு, அதுல one part நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து half. So answer C. Fifth one, which word means same size? So கீழே கொடுத்திருக்கிறதுல எந்த word means same size, equal, different, unequal. இதுல எது same size, equal. So option A. Sixth question, which fraction means one part out of 4 equal parts? So இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க, which fraction means one part out of 4 part அப்படின்னு என்ன அர்த்தம். So இப்போ ஒரு 1 whole இருக்கு, இதை 4 equal parts divide பண்றோம். இதுல இந்த 1 part நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 மேலே வந்து இது எவ்வளோ செலக்டட் பார்ட்டோ அது டிவைடட் பை ஹோல் பார்ட். ஸோ 1/4. ஸோ ஆப்ஷன் பி. செவன்த் கொஸ்டின் பாருங்க, விச் இஸ் நாட் அ ஃப்ராக்ஷன். ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஃப்ராக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சி. எய்த் கொஸ்டின், த லைன் விச் செப்பரேட்ஸ் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இப்போ இதில் இந்த பாருங்க 1/4. ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இந்த லைன் விச் செப்பரேட்ஸ் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், திஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷன் பார். ஸோ ஆப்ஷன் ஏ.
9th question பாருங்க, the fraction in which number 1 are called. So இந்த fractionல மேல number 1 அப்படின்னு இருந்தா இந்த fraction என்னன்னு சொல்லணும்? Unit fraction. So option B. So next question 2, filling the blanks. In a fraction, the number above line is called and the number below line is called. So இப்போ பாருங்க 3/2 அப்படின்னு இருக்கு. So இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க? இந்த fraction barக்கு aboveல இருக்கிறது என்னது, belowல இருக்கிறது என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. number lineக்கு மேல fraction barக்கு மேல இருக்கிறத numerator அப்படின்னு சொல்லணும் and கீழ இருக்கிறத denominator. Second question பாருங்க, when we cut the whole into small section, each section must be of dash, equal sizeல இருக்கணும். நம்ம ஒரு இதை கட் பண்ணும்போது fraction பண்ணும்போது எல்லாமே equal sizeல இருக்கணும். Third one பாருங்க, a fraction in which the number less than the denominator is called. The fraction in which the numerator is less than the denominator. So denominatorங்கிறது கீழ இருக்குது, numeratorங்கிறது மேல இருக்குது. So இந்த மாதிரி மேல இருக்க நம்பர் லெஸ்ஸா இருக்கிற fraction நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா proper fraction. The fraction which the numerator is more than denominator. இப்போ மேல numeratorல பெருசு denominatorல சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த fraction is called improper. So fifth question பாருங்க, the fraction represent more than one whole. Does more than one whole வந்து fraction represent பண்ணுதா, which is called mixed fraction. Next is section B பாருங்க, do as directed, match fraction, shapes, fraction number and fraction words. So இந்த fraction வந்து அதுக்கான fraction numbersல match பண்ணணும், அதே மாதிரி fraction wordsலையும் match பண்ணணும். So இப்போ இது என்ன fraction பாருங்க, இது வந்து divided into எவ்வளோ பார்ட்ஸ்ல இருக்கு, மொத்தம் 4 பார்ட்ஸா இருக்கு. selected portion இது 1, so இது வந்து 1/4. அப்போ இங்க எங்க இருக்கு 1/4, இதுக்கு இங்க ஸ்டார்ட் மேட்ச் பண்ணணும். இதுக்கான வேர்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, 1/4 எங்க இருக்கு, 3/10, 1/4. 1/4 வந்து you can call it as 1/4. So இதுக்கா மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை அதுக்கான ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கும் மேட்ச் பண்ண கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃப்ராக்ஷன் வேர்ட்ஸ்க்கு மேட்ச் பண்ணவும் கிட்ஸு லேர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலர் 1/4 ஆஃப் ஈச் ஷேப். ஸோ கீழே கொடுத்துருக்க ஷேப்பில் 1/4 கிட்ஸு கலர் பண்ணணும். ஸோ 1/4 அப்படி எப்படி கலர் பண்ணணும், 4 கீழே இருக்கிறது வந்து ஹோல் நம்பர், 1ங்கிறது சர்டன் போர்ஷன். ஸோ இதில் ஒரே ஒரு போர்ஷனை மட்டும்தான் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 1/4 கலர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பாருங்க கலர் 1/3. ஸோ இங்கே 3 செக்ஷனாக இருக்குது, இதில் 1 செக்ஷனை மட்டும் கிட்ஸு கலர் பண்ணணும். ஸோ இதில் பாருங்க கலர் 3/4 ஆஃப் ஈச் ஷேப். ஸோ இது 4 செக்ஷனாக டிவைட் ஆயிருக்கு, இதில் 3 செக்ஷன், அப்போ 1 2 3 செக்ஷனை கிட்ஸு கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, ரைட் த ஃப்ராக்ஷன் ஃபார் ஈச் ஷேப். ஸோ இங்கே ஷேப் கொடுத்துருக்காங்க, இந்த ஷேப்பை பார்த்து கிட்ஸ் அதுக்கான ஃப்ராக்ஷனை ரைட் பண்ண லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க மொத்தம் இதில் எத்தனை செக்ஷன் இருக்கு, 1 2 3 4 5. ஸோ அப்போ கீழே என்ன வரும், 5, மொத்த செக்ஷன் 5. இதில் செலக்டட் ஏரியா, செலக்டட் எத்தனை செக்ஷன், 1 2. ஸோ 2/5. இதுவே இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ 7 செக்ஷன் இருக்கு, இதில் செலக்டட் ஏரியா என்னது, 1 2 3 4. அப்போ இங்கே 4/7ன்னு ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்க, ரைட் 2 எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஃப்ராக்ஷன் பாருக்கு மேலே எப்போவுமே சின்ன நம்பர் இருக்கும், கீழே பெரிய நம்பர் இருக்கும், இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அதுவே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா மேலே வந்துட்டு பெரிய நம்பர் இருக்கணும், கீழே சின்ன நம்பர் இருக்கணும், இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ரைட் 2 எக்ஸாம்பிள் ஃபார் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் தென் 1 ஹோல் நம்பர் இருக்கணும், பக்கத்தில் ஃப்ராக்ஷன் இருக்கணும். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ரைட் 2 எக்ஸாம்பிள் ஃபார் யூனிட் ஃப்ராக்ஷன். யூனிட் ஃப்ராக்ஷன்னா மேலே எப்போவுமே 1 தான் இருக்கணும், நியூமரேட்டர் வந்து 1ஆ தான் இருக்கணும், டினாமினேட்டர் எனி நம்பராக இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தது ஃப்ராக்ஷன் லெசனுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மணி சாப்டருக்கானது பார்க்கலாம். மணி சாப்டரில் செக்ஷன் ஏ பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் த இந்தியன் ருப்பி? ஸோ இந்தியன் ருப்பியோட சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ருப்பி சிம்பிள். Question 2, which coin has the least value? ஸோ கீழே இருக்கிறதுல எந்த ருப்பி காயினோடது வந்துட்டு லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 ரூபி, 5 ரூபி, 1 ரூபி, இதில் எது லீஸ்ட், சி. 3 பாருங்க, 1 ரூபி இஸ் ஈக்குவல் டு டேஷ் பைசே. 1 ரூபியில் டோட்டலாக எவ்வளோ பைசே இருக்கும், 100 பைசே. ஃபோர்த் கொஸ்டின், which note is used to buy costlier item? ஸோ கீழே கொடுத்துருக்க ருப்பீஸில் எது வந்து காஸ்ட்லியர் ஐட்டம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், 5 rupees 500. ஸோ ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, how many 10 notes make 50 rupee? ஸோ எவ்வளோ 10 rupees note makes 50 rupees? 5 10 rupees notes. ஸோ ஆப்ஷன் பி.
Question 6, which is equal to rupee 20? So கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த rupee வந்து காம்பினேஷன் வந்து 20 rupeesக்கு ஈக்குவல்? A பாருங்க 10 plus 5 which is equal to 15. B 10 plus 10 20. C வந்து 5 plus 5 10. So option B. Seventh question பாருங்க, which coin is bigger in value? கீழே கொடுத்திருக்கிறதுல எந்த காயினோட வேல்யூ bigger? 5 rupee ஓடுது. Eighth one, money is used to draw pictures, buy things, play games. எதுக்கு money யூஸ் ஆகும்? To buy things. Ninth question, what does INR stand for? INR na Indian rupee notation artham. So option A. Part 2, filling the blanks. Question 1, we use dash to buy things. நம்ம எதை யூஸ் பண்ணி things buy பண்ணுவோம்? Rupees. Second question பாருங்க, 10 rupee 10 plus rupee 20 equal to 30 rupee. Third one, if you have 3 2 rupees coins, how much money do you have? So 3 2 rupees coin இருந்துச்சுன்னா எவ்வளோ மணி நம்ம கிட்ட இருக்கும்? 2 plus 2 plus 2. So 3 into 2 which is equal to 6. So 6 rupees இருக்கும். Fourth question பாருங்க, the symbol for paise is, பைசையோட symbol என்னது? P. Fifth one, rupees 50 minus rupees 30 which is equal to எவ்வளோ? 50 minus 30 is 20 rupees. Sixth question, 10 paise plus 20 paise equal to 30 paise. Seventh question, 50 paise plus dash paise equal to 1 rupee. So 1 rupee அப்படின்னா மொத்தமா எவ்வளோ பைசே? 100 பைசே. So 50 பைசே கூட இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணா 100 பைசே வரும்? இன்னொரு 50. So 50 பைசே plus 50 பைசே which is equal to 1 rupee. Next section B பாருங்க, இதுல do as directed. First question, write the amounts in words. So இங்க கொடுத்திருக்க அமௌண்ட்டை வேர்ட்ஸ்ல ரைட் பண்ணணுமா? இப்போ இங்க ரூபி என்ன கொடுத்திருக்காங்க? 388. So 388 rupees அப்படின்னு ரைட் பண்ணணும். So next இது பாருங்க, rupees 50.65 அப்படின்னு கொடுத்தா எப்படி எழுதணும்? 50 rupees and 65 paise அப்படின்னு எழுதணும். இதுக்கு நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் எழுதும்போது rupees and paise ரைட் பண்ண மாட்டோம், நம்பர் நேம்ஸ் எழுதும்போது. ஆனால் இங்கே rupees எழுதும்போது, அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் எழுதும்போது 388 rupees, 50 rupees and 65 paise அப்படின்னு நம்ம rupees and paises ஆட் பண்ணணும். Next practice questions பாருங்க, how many of the following coins make the given amount? How many 2 rupee coin make 40 rupees? So 40 rupeesக்கு 2 rupees coins எவ்வளோ இருக்கணும்? 10 rupeesக்கு மொத்தம் எத்தனை காயின் இருக்கணும்? 5 இருக்கணும். அப்போ 40 rupeesக்கு எவ்வளோ காயின் இருக்கணும்? 20 coins. 20 coins of 2 rupees make 40 rupees. How many 1 rupee coin make 21 rupees? 21 coins make 21 1 rupee coin makes 21 rupees. இங்க பாருங்க, how many 5 rupees coin make 15 rupees? 3 5 rupees coin இருந்தா it makes 15 rupees. Next practice question பாருங்க, find the total number. So இங்க கொடுத்திருக்க combination of notes and coins கிட்ஸ் ஆட் பண்ணி இங்க total number எவ்வளோ, total amount என்ன அப்படின்னு இங்க ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஒரு 50 rupees இருக்கு, 10 rupees, 2 rupees, 1 rupees. அப்போ 50 plus 10 is 60 rupees, plus 2 62, plus 1 63 rupees. இங்க என்ன அமௌண்ட் இருக்கு? 63. இது பாருங்க, 20 rupees plus 2 rupees plus 2 rupees ஒரு 5 rupee இருக்கு. 20 plus 5 is 25, plus 2 is 27, plus 2 is 29. ஸோ இங்க எவ்வளோ ரூபி இருக்கு? 29 rupees. அடுத்து பாருங்க, ரைட் த அமௌண்ட்ஸ் இன் ஃபிகர்ஸ். ஸோ போன கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதை வேர்ட்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை அமௌண்ட்டை ரைட் பண்ணணும் கிட்ஸ். இங்கே பாருங்க, 87 rupees and 30 paise அப்படின்னா 87 rupeesனா 87.30 பைசேனா 30 paise. ஸோ நெக்ஸ்ட் 50 rupees and 65 paise அப்படி எப்படி எழுதணும்? 50 rupees and 65 paise. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 5th ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ கீழே கொடுத்துருக்க நோட்ஸ் என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்து அதுக்கான சென்டென்ஸ் எங்க மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்கு? 50 rupees. ஸோ இதில் இருக்கிறதுல எந்த காம்பினேஷன் மேக்ஸ் 50 rupees? rupees 20 plus 30 equal to 50. ஸோ இது 10 rupees அப்படின்னா 5 rupees, 2 5 rupees makes 10 rupees. 20 rupeesனா 2 10 rupees make 20 rupees. So next practice question பாருங்க, filling the blanks. How many 1 rupee coin makes rupees 15? So 15 rupees ஆறதுக்கு எவ்வளோ 1 rupee coin இருக்கணும்? 15 1 rupee coin makes 15 rupees. How many 2 rupees coin makes 10 rupees? 5 2 rupees இருந்துச்சுன்னா which makes 10 rupees. So இந்த மாதிரி கிட்ஸ் இந்த வேர்ட் சென்டென்ஸ்ல இருக்க கொஸ்டினை ரீட் பண்ணி இங்க ரைட் பண்ணணும்.
Next practice question பாருங்க. Anna is shopping in market. She has denominations of rupees 20, 10 and coin of rupees 5 and 2. How many of each these notes and or coins she must give to the shopkeeper to buy each of these? So கீழே கொடுத்திருக்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன price அப்படின்னு இங்க டேகும் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே டினாமினேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் 100 rupees இருக்குது 10 rupees இருக்குது 5 rupees இருக்குது அண்ட் 2 rupee இருக்குது. ஸோ இப்போ இந்த 125 rupeesக்கு என்ன காம்பினேஷன்லாம் கொடுத்து இந்த இதை வாங்குறதுக்கு என்ன காம்பினேஷன்லாம் எடுக்கலாம். ஸோ 125 அப்படின்னா 100 rupees ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 20 rupees. ஸோ இங்கே 10 தான் இருக்குது. ஸோ 10 rupees ப்ளஸ் 10 rupees ப்ளஸ் 5 rupee காயின். ஸோ 5. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் ஷாப்கீப்பருக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 30 rupeesக்கு என்ன காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். 10 rupees ப்ளஸ் 10 rupees ப்ளஸ் ஒரு 10 rupees 3 10 rupees காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து டினாமினேஷனோட காம்பினேஷன் ஏதாவது ரைட் பண்ண சொன்னாங்கன்னா கிட்ஸ் இந்த மாதிரி ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் rupees 225 into பைசே. ஸோ இந்த அமௌண்ட்டை பைசேவா மாற்ற சொல்லியிருக்காங்க. இது எப்படி மாற்றணும் அப்படின்னு பாருங்க. இப்போ 1 rupee 1 rupeeல எவ்வளோ பைசே இருக்கும் 100 பைசே இருக்கும். ஸோ அப்போ rupees 225 rupees 225ல எவ்வளோ பைசே இருக்கும். ஸோ அப்போ 225ல எப்படி பைசே கண்டுபிடிக்கணும் 225 into 100. ஸோ ஈக்குவல் டு 225 into பைசே. அப்போ இதில் எவ்வளோ பைசே இருக்கு. ஸோ இப்போ இதில் எவ்வளோ பைசே இருக்கு 22,500 பைசே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் rupees 73.25 into பைசே. ஸோ இந்த கொஸ்டினையும் பைசேவை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 rupee ஈக்குவல் டு எவ்வளவு 100 பைசே. ஸோ அப்போ 73.25 ஈக்குவல் டு இந்த ருப்பியில் அப்போ எவ்வளோ பைசே இருக்கும் 73.25 into 100 into 100 போடும்போது இந்த 2 டிஜிட்டுக்கு அப்புறம் இருக்கிற பாயிண்ட் போயிடும். ஸோ 73.25 பைசே இதில் இருக்குது. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்பர்ஸில் எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ 22,500 பைசே இந்த கொஷினில் இருக்குது. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 73 rupees and 25 பைசே. ஸோ அப்போது மல்டிப்ளை 100ஆல் பண்ணும்போது இந்த பாயிண்ட் போயிட்டு 73.25 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கன்வெர்ட் 810 பைசே இன்டூ ருபீஸ். போன கொஸ்டின்ல வந்துட்டு ருபீஸை வந்து பைசேவை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல பைசேவை ருபீஸை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பைசேவை ருபீஸை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க. அப்போ 100 பைசே ஈக்குவல் டு 1 rupee. அப்போ 810 பைசே நம்ம என்ன பண்ணணும். ஸோ 810 டிவைடட் பை 100. ஸோ ஈக்குவல் டு என்ன ஆகும். ஸோ 8 rupees 10 பைசே. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இது வந்து 3,185 பைசேவை வந்து ருபீஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100 பைசே ஈக்குவல் டு 1 rupee. ஸோ அப்போது 3,185 பைசேவை வந்துட்டு 3,185 டிவைடட் பை 100 போடும்போது 31.85. அப்போது 31 rupees 85 பைசே இருக்குதுல. 7th கொஸ்டின் பாருங்க. ஆட் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மணி. ஸோ மணி சாப்டர்ல மணியை வந்து ஆட் பண்றதுக்கும் சப்ராக்ட் பண்றதுக்கும் கிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க இது வந்து அடிஷன். ஸோ 0 கூட 5 ஆட் ஆகும்போது 5, 0 கூட 7 ஆட் ஆகும்போது 7. பாயிண்ட் கண்டிப்பாக வைக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பைசே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ருபீஸ். ஸோ இங்கே 5 + 2 is 7, 25 rupees 75 பைசே. ஸோ ஆன்சர் எழுதும்போது rupees 27.75 அப்படின்னு ரைட் பண்ணணும். இப்போ இதிலே வந்துட்டு சப்ராக்ஷன் பாருங்க. மணியோட சப்ராக்ஷன் கீழே வந்து கீழே சின்ன நம்பராக இருக்கப்போ டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். 5 - 0 is 5. 7ல் 5 போச்சுன்னா ரிமைனிங் 2. 0.77 மைனஸ்னா 0, 4 அப்படியே கீழே இறங்கும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன rupees 40.25. ஸோ கிட்ஸ் மணி சாப்டரில் கண்டிப்பாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.